உங்கள் பென்ட்ரைவ் வச்சு உங்கள் பிசியை ஸ்பீடப் பண்ணலாம். எப்படின்னு தெரியணுமா? ஃபர்ஸ்ட் உங்கள் பென்ட்ரைவ் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் லேப்டாப்பில். அப்புறம் பென்ட்ரைவ் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெடி பூஸ்ட் டேப் இருக்கும், அந்த டேப்பை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா டெடிகேட் திஸ் டிவைஸ் டு ரெடி பூஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்பேஸ் டு ரிசர்வ் ஃபார் சிஸ்டம் ஸ்பீட் அதை ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுட்டு அப்படியே ஓகே கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பிசியை ஸ்மூத்தாக ரன் பண்ணுறக்கும் ஃபாஸ்ட்டாக பூட்டப் பண்ணுறக்கும் சின்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் விண்டோஸ் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அதில் ஸ்டோரேஜ் செட்டிங்ஸ் போயிட்டு ஆப்டிமைஸ் டிரைவ்ஸ் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் சி டிரைவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஆப்டிமைஸ் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுங்கள். பிசி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்கள் பிசி பூஸ்ட் ஆயிருக்கும். உங்களோட ஃபோட்டோஸ் ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு டேட்டா கேபிள் யூஸ் பண்ணுறீங்களா? என்னோட டேட்டா கேபிள் தேவையில்லை. உங்கள் பிசியில் ஆண்ட்ராய்டு வெப்சைட் போயிட்டு நீங்கள் நியர்பை ஷேர் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மொபைலில் வந்து நியர்பை ஷேர் மூலமாட்டு உங்கள் ஃபைல்ஸ் ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஒயர்லெஸ்ஸாக. இப்போ விண்டோஸ் பிசியில் பென்ட்ரைவை கனெக்ட் பண்ண அப்புறம் ஆக்சஸ் டினைட் வந்துச்சுன்னா அந்த பென்ட்ரைவில் உள்ள டேட்டாஸ் எல்லாம் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம். ஈசஸ் டேட்டா ரெக்கவரி சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா உங்கள் யூஎஸ்பி அல்லது எஸ்டி கார்டு செலக்ட் பண்ணிட்டு ஸோ அதை ஸ்கேன் கொடுங்க. ஸ்கேன் கொடுத்த அப்புறம் ஸோ உள்ள டேட்டாஸ் எல்லாம் வியூ ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த டேட்டாஸ் எந்த ஃபோட்டோஸ் எந்த வீடியோஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரெக்கவர் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். எல்லா டேட்டாஸும் ரெக்கவர் ஆயிரும். லேப்டாப்பை வந்து டிவியில் எப்படி கனெக்ட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் நீங்கள் HDMI கேபிள் எடுத்துக்கோங்க. டிவி அண்ட் லேப்டாப் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கண்ட்ரோல் பேனல் போயிட்டு டிஸ்பிளே செட்டிங்ஸ் போயிட்டு நீங்கள் டிஸ்பிளே ஆப்ஷனில் உங்கள் டிவியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் வந்து ஹையாக வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் லேப்டாப் வந்து டிவியோட கனெக்ட் ஆயிரும். பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது? உங்கள் பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணிவிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த விண்டோவில் டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கீழே செக் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். ஸ்கேனிங் ஆகும், எரர் செக்கிங் ப்ராசஸ் வந்து நடக்கும். இது முடிஞ்ச பண்ணி பிசியை ரிஸ்டார்ட் பண்ணிட்டு அகைன் செக் பண்ணி பாருங்கள், இந்த எரர் வந்து வராது. உங்கள் இன்டர்நெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அது காரணம் பார்த்தீங்கன்னா உங்கள் ரூட்டராக இருக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணோட ரூட்டர் பார்த்தீங்கன்னா பழைய வெர்ஷனாக இருக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய எல்லாமே பழைய வெர்ஷன் செக் பண்ணிக்கோங்க. அது இப்போ உள்ள வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தான். ஸோ இதை எப்படி செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு நீங்கள் இந்த கமெண்ட்டை டைப் பண்ணுங்கள். கீழே அதனோட வெர்ஷன் வந்து வியூ ஆகும், செக் பண்ணிக்கோங்க.